ஐயா உங்க பேர் என்ன? வெங்கடேசனுங்க. என்ன ஊருங்க? கதிரிபுரங்க. கதிரிபுரம். ஆமாங்க. நீங்க பட்டு வளர்ப்பு பண்றீங்க? ஆமாங்க. எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷமா பண்ணிருக்கீங்க. ஒரு 2 வருஷமா இப்போ பண்றீங்களே, அதுல வந்து முக்கியமான இந்த இலைகள்லாம் நல்லா வளர்றதுக்கு, நல்லா அகன்ற இலைகளா நல்லா தளன்னு வளர்றதுக்கு நீங்க ஏதாவது உரம் போடுறீங்களா? ஆமாங்க, உரம் போடணும். எப்போ போடுறீங்க அந்த உரம்? உரம்னா கட் பண்ணி விட்டு ஒரு 20 நாள்ல 25 நாள்ல இருந்து உரம் கொடுக்கலாங்க. அப்படிங்களா? இப்போ வந்து இது கட் பண்ணி இப்போ எவ்வளவு நாள் ஆகுதுங்க இந்த இலை? கட் பண்ணி ஒரு 25 நாள் ஆகும். 25 நாள். இதுக்கு வந்து கட் பண்ணும்போது உரம் வச்சிட்டீங்க? கட் பண்ணி விட்டு ஒரு 25 இதுக்கு மேல தாங்க இதுக்கு உரம் வைக்கணும். ஓஹோ, இனிமே தான் உரம் வைப்பீங்களா? அப்ப இது எத்தனை நாள் உரம் வைக்கலாம்? இது எத்தனை நாள் செடிங்க? இது ஒரு 25 நாள் செடிங்க. 25 நாள் செடி. இப்போ இது இனிமே தான் உரம் வைப்பீங்க பாருங்க. ஆமாங்க. சரி, என்னென்ன உரம் கொடுப்பீங்க? அமோனியம் சல்பேட் தரலாம். எவ்வளவு கொடுப்பீங்க? அமோனியம் சல்பேட் ஒரு 50 கிலோ கொடுக்கலாங்க. ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு. சரி, அப்புறம் என்ன வேற? அடுத்தது பாஸ்பேட் ஒரு 50 கிலோ கொடுக்கலாம். சரிங்க. பொட்டாசு ஒரு 15 கிலோ கொடுக்கலாம். சரிங்க. அடுத்ததாக டிஏபி ஒரு மூட்டை கொடுக்கலாம். ஓஹோ, இதெல்லாம் வந்து ஒரே டைம்ல கொடுத்துருவீங்க. ஆக இப்போ வந்து இதுக்கு 25 நாள் ஆகுது. இப்போ கொடுக்கலாம் நீங்க? தாராளமா கொடுக்கலாம். சரிங்க. இப்போ நீர்ப்பாசனம்லாம் எப்படி பண்றீங்க? நீர்ப்பாசனம் ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி நல்லா சிறப்பா தண்ணி வரணுங்க. சொட்டு நீர் மூலமா தான் கொடுக்குறீங்க? சொட்டு நீர் மூலமா தான் பண்ணிட்டு இருக்கேன். செடி நல்லா இருக்கு, நல்லா பராமரிப்பு செய்யறீங்க. அளவுக்கு தாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதான் நல்லா இருக்கு, செடி நல்லா இருக்கு. ஐயா, இப்போ வந்து பட்டு வளர்ப்புல இந்த பட்டு செடிக்கு வந்து நீங்க 25 நாள்ல வந்து உரம் வைக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க. உரம் வச்சா நல்லா இலைகள்லாம் நல்லா வருதுன்னு சொன்னீங்க. நல்லா இருக்கும். சரிங்க. உங்களுக்கு எங்க சேனல் சார்பா நன்றிங்க. நன்றி. நன்றி. ஐயா உங்க பேர் என்ன? வெங்கடேசனுங்க. என்ன ஊருங்க? கதிரிபுரங்க. கதிரிபுரம். ஆமாங்க. நீங்க பட்டு வளர்ப்பு பண்றீங்க? ஆமாங்க. எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷமா பண்ணிருக்கீங்க. ஒரு 2 வருஷமா இப்போ பண்றீங்களே, அதுல வந்து முக்கியமான இந்த இலைகள்லாம் நல்லா வளர்றதுக்கு, நல்லா அகன்ற இலைகளா நல்லா தளன்னு வளர்றதுக்கு நீங்க ஏதாவது உரம் போடுறீங்களா? ஆமாங்க, உரம் போடணும். எப்போ போடுறீங்க அந்த உரம்? உரம்னா கட் பண்ணி விட்டு ஒரு 20 நாள்ல 25 நாள்ல இருந்து உரம் கொடுக்கலாங்க. அப்படிங்களா? இப்போ வந்து இது கட் பண்ணி இப்போ எவ்வளவு நாள் ஆகுதுங்க இந்த இலை? கட் பண்ணி ஒரு 25 நாள் ஆகும். 25 நாள். இதுக்கு வந்து கட் பண்ணும்போது உரம் வச்சிட்டீங்க? கட் பண்ணி விட்டு ஒரு 25 இதுக்கு மேல தாங்க இதுக்கு உரம் வைக்கணும். ஓஹோ, இனிமே தான் உரம் வைப்பீங்களா? அப்ப இது எத்தனை நாள் உரம் வைக்கலாம்? இது எத்தனை நாள் செடிங்க? இது ஒரு 25 நாள் செடிங்க. 25 நாள் செடி. இப்போ இது இனிமே தான் உரம் வைப்பீங்க பாருங்க. ஆமாங்க. சரி, என்னென்ன உரம் கொடுப்பீங்க? அமோனியம் சல்பேட் தரலாம். எவ்வளவு கொடுப்பீங்க? அமோனியம் சல்பேட் ஒரு 50 கிலோ கொடுக்கலாங்க. ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு. சரி, அப்புறம் என்ன வேற? அடுத்தது பாஸ்பேட் ஒரு 50 கிலோ கொடுக்கலாம். சரிங்க. பொட்டாசு ஒரு 15 கிலோ கொடுக்கலாம். சரிங்க. அடுத்ததாக டிஏபி ஒரு மூட்டை கொடுக்கலாம். ஓஹோ, இதெல்லாம் வந்து ஒரே டைம்ல